இந்த 21ஆம் தேதி வரக்கூடிய இந்த எலெக்ஷன் ஒரு முக்கியமான ஒரு எலெக்ஷன். அதுக்கு காரணம் என்ன? அடுத்த 5 வருஷம் இந்த நாட்டை யாரு ஆட்சி செய்ய போறன்ற ஆக முக்கியமான ஒரு டிசிஷனை 21ஆம் தேதி நீங்க எடுக்கணும். ராங் டிசிஷன் எடுத்தால் 5 வருஷத்துக்கு எங்களுக்கு கஷ்டப்படுவோம். 2022 நடந்தது மீண்டும் நடந்தால் இன்னும் 20 வருஷத்துக்கு நாட்டுக்கு கட்டி எழுப்ப முடியாது போய்த்திடும். இந்த மாதிரி நடந்த 2 நாடு இருக்குது. நாங்க இதை அறியணும். லெபனன்ல ஒரு IMF வந்துச்சு. இந்த லெபனன் சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். சரியான ஒரு லீடர் இல்ல காரணத்தால ஒரு நாளைக்கு 3 நாள் அவர் தான் லைட் இருக்குது. யாரும் லைட் கட் வெட்டுறது எத்தனை அவர் சொல்ல மாட்டாங்க. எத்தனை அவர் லைட் இருக்கிறது தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய இன்றைக்கு பவுண்ட், லெபனன் பவுண்ட் 1 மில்லியன் நோட்ஸ் வந்து இருக்குது. மனுஷர் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. காரணம் என்ன? 2 வருஷத்துக்கு ஒருக்கா கவர்மெண்ட்டை மாத்தி மாத்தி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி செஞ்சாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கு கிரீஸ் ஒரு நாடு இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். கிரீஸ் வந்து ஒரு டெவலப் நாடு, யூரோப்பியன் நாடு. யூரோப்பியன் யூனியன் 95 பில்லியன் கொடுத்த நாடு. 12 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. காரணம் என்ன? ஒரு மாற்றம் வேணும் என்று சொல்லி இருந்த கவர்மெண்ட்டை மாற்றி IMF ப்ரோக்ராம் இல்லாமக்கி 2 வருஷத்துக்கு ஒருக்க மாற்றம் உண்டாக்கி மாற்றத்துக்காக ஒரு சோசியலிஸ்ட் கவர்மெண்ட் ஒன்று வரணும் என்று அனுப்பிச்சு அவங்களோட ஆராய்ச்சி செஞ்ச காரணத்தை மூலம் 5 வருஷமாக அங்க வேலை செஞ்ச பல கவர்மெண்ட் சர்வன்ட்ஸுக்கும் 50% தான் சேலரி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த நிலைமையில் இருந்து தான் இந்த நாட்டை 2022 இருந்து கட்டி எழுப்பி இந்த நிலைமைக்கு உண்டாயிருக்கிறவர் தலைவர் தான் திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள். இன்றைக்கு வெள்ளன நான் பண்டார வேலைக்கு போனோம். அதுக்கு பிறகு நாங்க புலனறுவைக்கு போனோம். கடைசியாக இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு புலனறுவைக்கு போனோம். இது எல்லா இடத்திலையும் எல்லாரும் சேர்ந்து கொண்டு ஆக பெரிய ஒரு கிரௌடோட மீண்டும் ஜனாதிபதியாக திரு ரணில் விக்ரமசிங்கையை தேர்ந்தெடுப்பதற்காக முன்னுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி மாம் மிகவும் சந்தோஷத்தோடு சொல்லணும். பண்டார வேலையில் ஹிஸ்டரியிலே இந்த மாதிரி ஒரு கிரௌட் ஒன்று வந்து இல்லை. புலனறுவ திம்புலா கலையில மாபெரும் ஒரு கூட்டம். அதே மாதிரி தான் ட்ரிங்கமலியில. அதனால எல்லாருக்கும் ஒன்று மட்டும் விளப்பம். பல பேர் வந்து பலத்தை செல்லுவாங்க, வாயால் அதை தருவாங்க இதை தருவாங்க பேசுவாங்க. ஆனால் ஆக இக்கட்டான நிலைமையில இதை பாரமெடுத்து நாட்டை கட்டி எழுப்பினவர் வேற யாரும் இல்லை, திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள். 2022 4ஆம் மாசம் 4ஆம் தேதி, ஏப்ரல் 4ஆம் தேதி முன்மைய ஜனாதிபதி திரு கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் என்னட்ட கேட்டாங்க, நீங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எடுங்க, எடுத்து இந்த நாட்டை மீத கட்டி எடுங்க. அப்ப நான் அதை பாரம் எடுத்து IMF போய்த்து கதைச்சேன். IMF போய்த்து கதைச்சதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, உங்களோட நாங்கள் ஒர்க் பண்ண புரியும், ஆனால் முன்னுக்கு வரக்கூடிய காலம் ஒரு இக்கட்டான காலம். நீங்க உங்களோட கவர்மெண்ட் உள்ள எல்லாரையும் சேர்த்து ஒரு நேஷனல் கவர்மெண்டோட சமைச்சு கொண்டு இந்த நாட்டை கட்டி எழுப்புங்க. அப்ப நான் ஜனாதிபதியோட பேசினேன். அதை சொன்னதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, திரு சஜித் பிரேமதாஸ் அவங்களோட கதைச்சு அவங்களுக்கு இதை பாரம் எடுத்து அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்னு கொடுக்காங்க. ஏன் நாட்டை கட்ட எழுப்பிடுமனுக்கா என்ன சொன்னாரு சஜித் பிரேமதாஸ் அவங்க சொன்னாங்க, நீங்க ஹர்ஷ சில்வாக்கு பேசுங்க. அது பிறகு நான் அவட்ட கதைத்தா சொன்னாங்க, கவர்னரே செக்ரட்டரியும் அனுப்புங்க, நான் அவங்களோட கதைச்சு பாரமெடுக்கல் மண்ணால் நாங்கள் பாரம் எடுப்போம். அப்ப நான் சென்ட்ரல் பேங்க் கவர்னர் டாக்டர் நந்தலால் வீரசிங்க, செக்ரட்டரி ட்ரெஷரி மிஸ்டர் மஹிந்த சிறிவர்தனே, ஒப்போசிஷன் லீடரை வீட்டுக்கு அனுப்பினேன் அவருடைய ஆபீஸுக்கு. 3 அவராக அவரும் ஹர்ஷடி சில்வாவும் எரான் விக்ரமரத்னையும் கபீர் ஹஷீமும் அவங்களோட கதைச்சாங்க. கதைச்சதுக்கு பிறகு அவங்க ஒரு ட்வீட் பண்றாரு ஹர்ஷத் சில்வா. உங்களுக்கு இப்போ போய் பார்க்கலாம். 2022 ஏப்ரல் மாசம்
இந்த மே மாசம் 10ஆம் தேதி 5:06 மணிக்கு என்ன சொல்றாரு, இதை கையடிக்க இயலாது, எனக்கு இதை பாரம் அடிக்க இயலாது, இதை பாரம் அடித்தால் இது எங்கட பொலிட்டிக்ஸ் இல்லாம பேய்த்திடும், நாட்டுக்கு என்ன நடந்தாலும் காரியம் இல்ல, இதை பாரம் எடுத்து அவங்களுக்கு அல்லாட காவல் அவங்கள பக்கத்துக்கு போறாங்க. அந்த நிலைமையில தான் வேற யாரும் பாரம் எடுக்காத அந்த நாட்டை பாரம் எடுத்து திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு தனி நபராக பாரம் எடுத்து இந்த நாட்டை கட்டி எழுப்பியுள்ளார்கள். அந்த டைம் உங்களுக்கு தெரியும், 13 அவர் எலக்ட்ரிசிட்டியை வெட்டினாங்க. 5 நாள் போலில் இருக்கணும் பெட்ரோல் எடுத்துக்கொள்றதுக்கு, உரம் இல்ல. அந்த நிலைமையிலிருந்து இவர் பாரம் எடுத்த டைம் எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, நாங்க 3 விஷயத்தை செய்யணும். எக்கானமியை மட்டும் கட்டி எழுப்பி போதாது, சிங்கள முஸ்லிம் தமிழ் அத்தனை மக்களையும் எங்கட மக்களாக நாங்க ஒன்றாக ஒற்றுமையாக கட்டி எழுப்பணும், அவங்களுக்கு கூட ப்ராப்ளத்தை நாங்க சால்வ் பண்ணணும் சொன்னாங்க. 3வது சொன்னாங்க, இன்டர்நேஷனலி நீங்க போய்த்து இந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுங்க, முஸ்லிம் நாடுகளோட கதையுங்க, அவங்களோட பேசி புதிய ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதனால இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், 2 வருஷத்துக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் எந்தவித எலக்ட்ரிசிட்டி கட்டும் இல்ல, கேஸ்ல எந்தவித குறையும் இல்ல, உரம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது, விவசாயம் எல்லாம் திறமா போகுது. அதே நேரத்தில் இது வாயால மட்டும் சொன்னதில்லை, யாராவது என்ன சரி கூட்டி தாரன்னு சொன்னால் அவட்ட கேட்கணும், நீங்க எங்கால சல்லி சம்பாதிக்கிறேன்னு சொல்லி. யாருக்கும் வாயால் என்னமும் செல்லலாம். சஜித் பிரேமதாசையும் அன்றகுமார திசாநாயக்கையும் போற இடத்துல நாளைக்கு இதை தாரன் அதை தாரன்னு சொல்றாங்க. அப்படியே தான் கோட்டாபய ராஜபக்ஷ அவங்களும் சொன்னாங்க, நாங்க வெட்டுறோம், 15 இந்த 8 வரங்காட்டும் பேய் டாக்ஸ் இல்லாமக்கிறோம், உரம் சும்மதாரோம். கடைசியில் என்ன நடந்துச்சு, 2022 நாடு பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு நீங்க பாருங்க, நாங்க வெட்ட கூட்டினோம் சரி, கஷ்டத்தோட கஷ்டம் நாட்டை கட்டி எழுப்பின காரணத்தை கூட அந்த டைம் 20 மில்லியன் இருந்த எங்கட டாலர் இன்றைக்கு 6 பில்லியன் இருக்குது. 400 ரூபாய்க்கு போன டாலர் இன்றைக்கு 300 ரூபாய்க்கு வந்திருக்குது. அதன் காரணமாக பல சாமான்களுடைய பிரைசஸ் குறைஞ்சிருக்குது. அதனால தான் இன்றைக்கு எங்களுக்கு உங்களுக்கு அஸ்வசுமையால 15,000 தரையிலுமாயிருக்கிறது, 7,500 ரூபாய் தரையிலுமாயிருக்கிறது. அதே நேரத்தில் உரம் 4,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நாங்க இப்ப டிசைட் பண்ணியிருக்கிறோம். 25,000 ரூபாய் உங்களுக்கு அது சப்சிடியா தந்திருக்கிறோம். அதை செய்றேன், எப்படி எங்களுக்கு செய்யலும், ஆதாயத்தை நாங்க கூட்டிக் கொள்வோம். இப்ப உங்களோட வீட்டு விஷயத்தை எடுங்க, உங்களோட சேலரியை கூட்டாம நீங்க உங்களோட செலவை கூட்டிக் கொண்டால் என்ன நடக்கும், நீங்க கடன்காரனாகும். நாடும் அப்படித்தான். இவங்க என்ன சொல்றாங்க, டாக்ஸை குறைக்கிறன்றாங்க, சும்மா தாரத்தை கூட்டித்தாரன்றாங்க. அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், மீண்டும் நாங்க 2022க்கு போம், போலினுக்கு போம், எலக்ட்ரிசிட்டியை வெட்டத்துக்கு போம், உரம் இல்லாததுக்கு போம், இம்போர்ட் எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். அப்ப உங்களுக்கு ஒன்று வித்து கொள்றதுக்கு உங்களோட ட்ரேடிங்கை செஞ்சு கொள்ளையலா போவோம், உங்களோட கடையை மூடவாகும். இதுக்கு போக தேவையா? இது எப்படி சொன்னால், ஒரு சோமில்லாத ஒரு மனுஷன் ஒரு டாக்டர்கிட்ட போய்த்து கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அந்த டாக்டரோட போக்கு செல்லைக்கு உங்களுக்கு விளங்குறால் இவர் கொஞ்சம் சோமாய் கொண்டு வாரன்னு சொல்லி நீங்க டாக்டரை மாற்றுவீங்களா? அதே மாதிரி தான் இந்த நாட்டை 2 வருஷமாக மிகவும் தரமா செஞ்சு கொண்டு போகிற தெல்லைக்கு அந்த டைம் இக்கட்டான நிலைமை, அந்த இக்கட்டான நிலைமையில் இதுக்கு கையடிக்கிறதுக்கு புரியமில்லாம் இருந்த சஜித் பிரேமதாசைக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் பொறுத்து இருக்கலாவா? அவர் யாரோடு போட்டி இருக்கிறார்? அவருடைய லீடர், அவருடைய வாப்பாக்கு தோஷாபியோக வந்த நேரம், இம்பீச்மெண்ட் வந்த நேரம் 1993 அவரை பாதுகாத்தவர், அவர் மர்டர் ஆயின டைம் நாட்டை கட்டி எழுப்பினவர். இன்னும் 5 வருஷம் பொறுத்து கொண்டிருக்கலாதா? இக்கட்டான நிலைமையில் இயலாதவருக்கு இப்ப ஏன் வரவேணும் என்ற கொஸ்டினை நாங்க கேட்கணும். அதனால தாய்மார்களே, தந்தையர்களே, ஒன்று மட்டும் சொல்லணும். திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்ததுக்கு பிறகு எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தந்தாங்க. என்ன? முதலாவதா சொன்னாங்க, இந்த சுடப்பட்ட எங்கட அத்தனை உடலுக்காகவும் நாங்க இதுக்காக ஒரு அப்பாலஜி பண்ணணும். அவங்க கேட்டாங்க. 2வது சொன்னாங்க, அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும், அதே கொடுப்போம். 3வது சொன்னாங்க, ஒரு புதிய லோன் கொண்டு வரணும். இன்றைக்கு எனக்கு ஏஜி கால் பண்ணி சொன்னாங்க, அதை கிளியர் பண்ணிக்குது.
அந்த லோ மூலம் இனிமேல் ஒத்தரையும் பெரியல் இல்லாம சுடுறதுக்கு இயலாது. அவங்களுக்கு தேவையானதை மட்டும் தான் செய்யலாம். அப்ப இவங்க எல்லாரும் கதை சொல்றாங்க, படம் காட்டுறாங்க, இதை வச்சு பொலிட்டிக்ஸ் செய்யறாங்க. நாங்க திரு ஜனாதிபதியோட சேர்ந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்கிறோம். இதுக்கு அங்க என்ன செய்யணும்? அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறோம், நஷ்டஈடு கொடுப்போம். இதுக்கு காரணமானவங்களுக்கு விரோதமாக ஒரு பார்லிமெண்டரி செலக்ட் கமிட்டி ஒன்று போடுவோம். போட்டு அதுக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான இதை கொடுப்போம். அதே நேரத்தில் இனிமேல் இந்த மாதிரி ஒன்று நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு லோவை கொண்டு இருக்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்க? எங்கட காக்கமார் படம் காட்டுறாங்க, இதை வச்சுக்கொண்டு பொலிட்டிக்ஸ் செய்யறாங்க. நாங்க உள்ளுக்கு இருக்க சொல்ல எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். முஷரப் எங்களோட சேர்ந்தது காரணம் 8 எம்பிமார் அந்த எங்கட உடல்களை சுடுறத பாதுகாத்துக்கிறதுக்காகத்தான். அதனால தான் எங்களுக்கு ஏழுமாயிடுச்சு. உள்ளுக்கு போய்த்து கதைச்சு புதிய வேறொரு எக்ஸ்போர்ட் கமிட்டி ஒன்று போட்டு இம்ரான் கான் இலங்கைக்கு வந்த நேரம் அவருடைய மினிஸ்டரின் அட்டெண்டன்ஸாக நான் இருந்து அவர்கிட்டையும் சொல்லி கடைசியாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்து கொடுத்து 3500 பேருடைய பூது உள்ளடுகளை எங்களுக்கு ஏழுமாய் போச்சு. பெரியலுக்கு வெளியால் இருந்து பேசுறது லேசி, உள்ளுக்கு இருந்து கஷ்டப்படுறது எவ்வளவோ கஷ்டமான விஷயம். எங்கட அத்தாவுல்லா அவர்களும் எல்லாத்தையும் மறந்து கவர்மெண்டோட சேர்ந்து எத்தனை தூரம் நாங்கள் பேசி இருப்போம். மஹிந்த ராஜபக்ஷோட பேசி இருப்போம், பிரசிடென்ட்டோட பேசி இருக்கிறோம். ஏன்? சமுதாய பட்டுக்காக. இதுதான் நடக்கும். எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கத்துக்கு போச்சல்லைக்கு அந்த டைம் எங்களுக்கு டிபி ஜாயா அவர்களும் திரு பதியுதீன் முகமது அவர்களும் என்ன சொன்னாங்க? உங்களுடைய எல்லா முட்டையும் ஒரு பாத்திரத்தில் போடாதீங்க, உங்களோட பாத்திரம் உடஞ்சி விழுந்தால் என்ன நடக்கும்? அதுதான் நடந்துச்சு 2019. நாங்க எவ்வளவோ சொன்னோம். அவங்களோட கோபத்தை கடைசியில சமுதாயத்தின் மேல காட்டுவாங்க. அதனால தான் நாங்க செல்றோம். நீங்க பாருங்க, மலையாக மக்களை 2 குரூப் இருக்கிறாங்க. ஒரு குரூப் இருப்பாங்க கவர்மெண்ட்ல, அடுத்த குரூப் இருப்பாங்க ஒப்போசிஷன்ல. அப்படித்தானே? யாரு வந்தாலும் அவங்க கவர்மெண்ட்ல இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க 2 மினிஸ்ட்ரி. என்னத்தை கேட்பாங்க? ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கேட்பாங்க. ஏன்? அவங்களோட பிள்ளைகளை படிப்புட்ட வேண்டதுக்காக. ரெண்டாவது என்ன கேட்பாங்க? மலையாக டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான மினிஸ்ட்ரியை கேட்பாங்க. அதுக்கு எங்கடா அவங்க எல்லாரும் ஒரு பக்கத்தை போய் சேர்ந்து கொள்வாங்க. என்னத்தை கேட்பாங்க? எப்ப சரி கேட்பாங்களா? எஜுகேஷன் ஸ்டேட் மினிஸ்ட்ரி கேட்பாங்களா? அவங்க என்ன கேட்கறது? சிடபிள்யூஇ இருக்கிற கேட்பாங்க. ஏன்? அதுல என்னமோ சம்பாதிக்கலாம். அதுக்கு அங்க என்ன கேட்பாங்க? மினரல் சாண்ட் உள்ளதை கேட்பாங்க. அதுல இன்னும் சம்பாதிக்கலாம். அது சமுதாயத்துக்காக கேட்கிறாங்களா அவங்களுக்காக கேட்கிறாங்களான்னு சொல்லி நீங்க தான் பார்க்கணும். 10 வருஷமாக நேத்து போய் நான் இங்க ஒரு மீட்டிங் நடந்துட்டு சொன்னாங்க. 10 வருஷமாக 2005 இருந்து 15 வரங்காட்டும் மஹிந்த ராஜபக்ஷோட எவ்வளவோ எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு யார் இருந்தாங்க? நாங்களா இருந்தோம். ஒத்துழைப்பு இல்லா காரணத்தால நாங்க பொலிட்டிக்ஸுக்கு போனோம். ஏசிஎம்சி தான் இருந்தாங்க, ஹக்கீமாங்க தான் இருந்தாங்க. எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு தோக்கத்துக்கு ஒன்னமே நீக்க தெலுங்கு பாஞ்சாங்க. நம்பிக்கை இல்லா முறையில் ஒன்ன மட்டும் சொல்லணும். 2000 அதை சொல்லி நான் நிப்பாட்டி கொள்றேன். 2015 கடைசி நேரத்தில் மைத்ரியிட எலெக்ஷனுக்கு ஒரு கிழமைக்கு முத கோட்டாபய ராஜபக்ஷோட ஒரு மீட்டிங் ஒன்று எடுத்து தர சொன்னாங்க. நான் போனேன். அந்த டைம் எங்கட ரிஷாத் பதுவுத்தீனும் அதே நேரத்தில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் உள்ள அவங்களோட சேர்மன் யாரு? அமீர் அலி அவங்களும் இவங்க 2 பேரும் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு எம்பி போஸ்ட் ஒன்று ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறோம். அந்த எம்பி போஸ்ட் எனக்கு தரல, அதனால எம்பி போஸ்ட் தாரன்னு சொன்னா நான் அவங்களோட இருப்போம். இப்ப நான் பர்சனலா பேசி மஹிந்த ராஜபக்ஷோட பேசி அந்த மனுஷன் சொக்கவாலியா போகணும் அஸ்வராஜியார் அவரோட பேசி அஸ்வராஜியாருக்கு விளைய சொன்னேன். அஸ்வராஜியார் விளையினார். விளையினத்துக்கு பிறகு அதுக்கு அமீர் அலியை போட்டோம். அதையும் எடுத்துக்கொண்டு பாஞ்சார் அடுத்த பக்கத்துக்கு. ஓ, அப்ப என்ன நம்பிக்கை இருக்கும் எங்கட சமுதாயத்துக்கு? அவங்களோட கோபத்தை சமுதாயத்தில் தான் விடுவாங்க. இதுதான் இவங்களோட பொலிட்டிக்ஸ். நான் இவ்வளவு நாளும் பேசல. இந்த எங்களை குறை காரணம் வர்றாங்க. நாங்க செஞ்ச மாதிரி நாங்க பொலிட்டிக்ஸுக்கு வந்தது வேறொத்தரும் இல்லாத காரணத்தால முஸ்லிம் சமுதாயத்துக்கு நாங்க இதெல்லாம் 5 சாம் சம்பாதிச்சு இல்ல.
ಒಂದು ಶಾಮ್ சம்பாரிச்சில சம்பாதிக்க மாட்டேன். ஹராம எங்களோட கலப்படத்துக்குள்ள மாட்டேன். அதனால தான் நாங்கள் சொல்றேன், இந்த டைம்ல ஆக முக்கியம் வந்து நாட்டை பற்றி தீஸ் பண்ணணும். அடுத்து எல்லாத்தையும் ரெண்டாவது கொடுங்க. உங்களோட பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும், அந்த டைமுக்கு வேணியது செஞ்சுக்கோங்க. இந்த டைம்ல இந்த நாட்டை கட்டி எழுப்பக்கூடிய ஒரே ஒரு தலைவர் திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்று நான் சொல்றேன். அதனால 21ஆம் தேதி அல்லாஹ்வுக்காக, உங்களோட சமுதாயத்துக்காக, உங்களோட ஃபியூச்சருக்காக, உங்களோட பிசினஸுக்காக ஒரு வேலையை மட்டும் செய்யுங்க. 21ஆம் தேதி வெள்ளனையோட பெய்த்து இன்ஷா அல்லாஹ் 2 ரகா சுன்னத்தை தொழுது போங்க. பெய்த்து திரு ரணில் விக்ரமசிங்கவுடைய சின்னம் கேஸ் டேங்கிங் முன்னுக்கு உங்களுடைய வாக்கை அளித்து இன்னும் 5 வருஷம் இலங்கை கட்டி எழுப்புறதுக்காக நீங்களும் ஒரு காரணமாயுங்க கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். தேங்க்யூ. இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.